இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த இருட்டுல அவங்க ஓடுனத பார்த்துதான் நான் கத்துனேன். மத்தபடி பூஜையை நிறுத்தணும்னு நான் நினைக்கவே இல்லக்கா. வாய மூடுறி. இதே போய் இன்னும் எவ்வளவு பேர்கிட்ட தான் சொல்லுவ? ஊரே வெளியே நிக்கும் போது கோயிலுக்குள்ள ஆள் வந்தாங்களா? நீ சொல்றது ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா? ஐயோ அக்கா, சத்தியமா நான் சொல்றது உண்மைதான்க்கா, என்ன நம்புக்கா. என்கிட்டயே நடிக்கிறியா? நம்ம குடும்பத்தோட எதுக்காக இங்க வந்தோம்? இந்த ஊர் நல்லா இருக்கணும், திருவிழாவை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும் தானே. ஆனா இன்னைக்கு திருவிழா நிக்க போறதுக்கு காரணமே நம்ம குடும்பம் தானே கேவலமா பேசுறாங்க. உன் அவசர புத்தியால இன்னும் எவ்வளவு அசிங்கத்தை தான் இந்த குடும்பத்துக்கு உண்டாக்க போற? இதுல நான் விரதம் ஒழுங்கா இருக்கலன்னு எல்லாரும் முன்னாடியும் என்னையும் அசிங்கப்படுத்தி என்னை எதுவுமே பண்ண விடாம பண்ணிட்ட. சரி, அப்ப நீ அதை ஒழுங்கா பண்ணியா? அதையும் சொதப்பி இப்ப திருவிழா நிக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்க. உன்னால இப்ப இந்த ஊருக்கே கேடு வரப்போகுது. இப்படி உன் சுயநலத்துக்காக எல்லாரையும் பலி கொடுப்பியா? என்ன பேசிட்டு இருக்க? என் மருமகளுக்கு மத்தவங்கள வாழ வச்சுதான் பழக்கம், யார் வாழ்க்கையும் அழிச்சு பழக்கம் இல்ல. எப்போ சான்ஸ் கிடைக்கும்னு காத்துக்கிட்டே இருக்கியா? அவ என்ன வேணும்னா அப்படி பண்ணா? இருட்டுல அவளுக்கு வந்த ஆபத்தை பார்த்து பயந்து கத்திட்டா. அந்த இடத்துல நீயோ நானோ யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்போம். இல்லாத அவ கத்தனதுனால தானே இப்ப இவ்ளோ பிரச்சனையும். எல்லாரும் சிலைய நீங்க தான் திருடிட்டீங்கன்னு உங்க மேல பழி போடுறாங்க. இது நம்ம குடும்பத்துக்கே பெரிய அவமானம் இல்லையா? இந்த பிரச்சனைக்கும் வெண்ணிலாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது யாரோ செஞ்ச சதி. வெண்ணிலா கோயிலுக்குள்ள யாரையோ பார்த்தன்னு சொன்னதும் உண்மை. அவனுங்க வெண்ணிலாவை தாக்க வந்ததும் உண்மை. இவ சத்தத்தை கேட்டு அவனுங்க பயந்து தப்பிச்சதும் உண்மை. கோயிலுக்குள்ள நடந்த பிரச்சனைய பயன்படுத்தி சிலைய திருடினதும் உண்மை. இத ஊர் மக்கள் வேணா புரிஞ்சுக்காம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும். இனிமே தேவையில்லாம வெண்ணிலாவை ஹர்ட் பண்ற மாதிரி பேசுன பழி நம்ம மேல விழுந்திருக்கு. அம்மன் சிலைய கண்டுபிடிச்சு அந்த பழிய நானே போக்குறேன். அது வரைக்கும் நீ மனச போட்டு குழப்பிக்காத. உனக்கு நான் இருக்கேன், நீ தைரியமா இரு. இதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும்.